Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வழக்கத்துல யூஸ் பண்ற சொற்களுக்கு இங்கிலீஷ் மீனிங் எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது, இங்கிலீஷ்ல நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்றதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அவன் என்ன அடிச்சான், ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா நான் அதை செஞ்சேனா அதனால தான் அவன் என்ன அடிச்சான் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? இதை வழக்கத்துல அதனால தான் அவன் என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா அதனால தான் அப்படின்னா தட்ஸ் வை, அதனால தான். அவன் என்ன அடிச்சான், he hits me, அதனால தான் அவன் என்ன அடிச்சான், he hits me, that's why he hits me. அடுத்தது நான் அதைத்தான் சொன்னேன், நீங்க எங்க கேட்டீங்க, நான் அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா that's what I told. அதைத்தான் அப்படின்றதுக்கு that's what I told, நான் சொன்னேன் அப்படின்றதுக்கு I told. That's what I told, நான் அதைத்தான் சொன்னேன் அப்படின்றதுக்கு that's what I told அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? யாரெல்லாம் என் கூட வரீங்க வாங்க, இப்ப நான் கடைக்கு போறேன், யாரெல்லாம் என் கூட வரீங்க, ஷாப்பிங் போறேன், யாரெல்லாம் என் கூட வரீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா those who like to come with me. யாருக்கெல்லாம் those who like to come with me, என் கூட வர விரும்புறீங்களோ, like to come with me, என்னுடன் வர விரும்புறீங்களோ, யாரெல்லாம் என் கூட வர விரும்புறீங்களோ ப்ளீஸ் கம், வாங்க, தயவு செஞ்சு வாங்க அப்படின்றதுதான் ப்ளீஸ் கம். இல்ல நார்மலா வாங்க அப்படின்றது கூட ப்ளீஸ் கம்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது கொஞ்சம் ரெக்வஸ்டா சொல்றது நம்ம தமிழ்ல எப்படி கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கனிவா சொல்லுவோம். அதை இங்கிலீஷ்ல நம்ம வாங்க எப்படி சொல்ல முடியாதுல்ல, கம் மட்டும் தானே சொல்லுவோம். அதுக்கு நீங்க எப்படி சொல்லலாம்னா ப்ளீஸ் கம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? those who like to come with me please come, யாரெல்லாம் என் கூட வர விரும்புறீங்களோ வாங்க. அடுத்தது அப்பெல்லாம் 10 ரூபான்றது 1000 ரூபாய்க்கு சமமாகும். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அப்பெல்லாம் அந்த காலத்துலலாம் 10 ரூபான்றது 1000 ரூபாய்க்கு சமமாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா in those days, அப்போலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு in those days நல்லா பாத்துக்கோங்க. அப்போலாம் அப்படின்றதுக்கு in those days, அந்த காலத்துலலாம் 10 rupees 10 ரூபான்றது 10 rupees சமமாகும் சொல்றாங்கல்ல. அப்போ were equal to 1000 rupees, were equal to 1000 rupees. In those days 10 rupees were equal to 1000 rupees. அந்த காலத்துலலாம் 10 ரூபாய் 1000 ரூபாய்க்கு சமம் அப்படின்றதுக்கு in those days 10 rupees were equal to 1000 rupees. காற்றாடி இருக்கிறது, காற்றாடினா என்னது? ஃபேன். ஓகேங்களா? நம்ம சொல்லுவோம்ல ஃபேன். அப்போ காற்றாடி இங்கதான் இருக்குது அப்படின்றதுக்கு there is fan, இங்க இருக்குது அப்படின்றதுக்கு there is fan. காற்றாடி இருக்கிறது அப்படின்றதுக்கு, உங்க வீட்டுல காத்தாடி இருக்குதா, உங்க வீட்டுல ஃபேன் இருக்கா அப்படின்னா காத்தாடி இங்கதான் இருக்குது, ஃபேன் இங்கதான் இருக்கு அப்படின்றதுக்கு there is fan. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie Education. உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான எஸ்ஏ காம்படிஷன், கட்டுரை, ஸ்பீச் காம்படிஷன், இந்த காம்படிஷனுக்கு தேவையான எல்லா வீடியோஸ்மே அதுல நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.